பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் வந்து கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இல்ல ஆன்லைன்ல போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். எதுவுமே பண்ணி 2 வருஷம் ஒரு பொண்ணோட பிளாக்மெயில் பண்ணி எப்படி ஒரு பொண்ணோட நீ குடும்பம் நடத்த முடியும்? எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு வந்து காசுக்காகங்கிறப்போ எனக்காக இந்த 2 வருஷத்துல அவர் என்ன பண்ணுனாரு? எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரா, இல்ல ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்தாரா, இல்ல அவர் ஏதாவது ஷேர் கொடுத்திருக்காரா? எதுவுமே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் அவருக்காக நான் தான் செலவு பண்ணியிருக்கேனே தவிர அவர் எனக்காக என்ன செலவு பண்ணாரு? எதுவுமே கிடையாது. அவருக்கே தெரியும் இதெல்லாம் பொய்ங்கிறது. அந்த 4 செவத்துக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லயே அவரே சொல்லிக்கிட்டாரே, ஜாய் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மெசேஜஸ்லாம் ஈவன் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஐ எம் த லக்கியஸ்ட் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட். உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். எல்லாமே இருக்குங்க என்கிட்ட, எல்லா மெசேஜஸுமே இருக்குது. அதெல்லாம் மக்களுக்கு நான் காமிச்சேன்னா மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படிப்பட்டவருங்கிறது வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க.